ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பொங்கலுக்காக எல்லோரும் தயாராகிட்ருப்பீங்க சொல்லி நம்புகிறேங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான். நிறைய நாள் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு வேணும்னா ஒரு வேளை தெரிஞ்சுக்கலாம். நியூ கார்டன்ஸாக இருந்தாலோ இல்லை இனிதான் கார்டன் வைக்க போகிறோம் அப்படின்னாவோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்குங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிறது தாங்க, ஒருவேளை ஜெயாஸ் கார்டன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஆனால் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலைங்க அப்படியா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய தம்பின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு ஒரு நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் கத்தரி செடி இலைகளெல்லாம் வித்தியாசமாக அழகாக குட்டி குட்டியாக வந்திருக்கு. அது என்னவா இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் அவங்க கேட்கும்போது என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஏதோ பூச்சி தாக்குதலாக இருக்கும், அதுக்கு ஒரு ரெமடி சொன்னால் சரியாக போகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேங்க. ஆனால் அவங்க அனுப்பின ஃபோட்டோவை பார்த்தோன்னே, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸை, அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, எல்லா செடிகளுக்குமே சின்ன சின்ன நோய்கள் வரும். இப்போ மிளகாய்னா ஒரு இலை சுருட்டல் வரும், செம்பருத்தினா ஒரு அந்த வெள்ளை மாவு பூச்சி வரும், இன்னொன்று என்னது இது மாதிரியான அவரை, அந்த லாங் பீன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி வரும். நம்ம கத்தரினா குட்டி குட்டியாக அந்த கம்பளி பூச்சி வரும். இப்படி ஒவ்வொரு செடிகளுக்கும் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சில பிரச்சனைகள் வருங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஓகே, அதுக்கெல்லாம் நமக்கு இதுக்கு இதை கொடுக்கணும், இதுக்கு இதை கொடுக்கணும்னு 1000 பிரச்சனைகளுக்கு 1000 தீர்வுகள் நம்ம மண்டைக்குள்ளே இருக்குங்க. ஏன்னா நியூ கார்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஏன்னா அனுபவம் தான் கற்றுக் கொடுத்துருமே. இவங்க எல்லோரும் தானே நம்மளோட குரு, எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? திடீர்னு கொரோனா நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சிச்சு பார்த்தீங்களா? அப்போ தான் அது அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கான ரெமெடியே இல்லை. அதுக்கு நிறைய என்ன சொல்கிறது, பயப்படுற மாதிரியான ஒரு பிரச்சனை தானே வந்துச்சு. அது மாதிரி ஒரு சில தாவரங்களுக்கு இந்த மாதிரி க்யூர் பண்ண முடியாத பிரச்சனைகள் வருங்க. அதில் ஒன்று தான் இந்த கத்தரி செடிக்கு வரக்கூடிய அந்த குட்டி குட்டியாக இலைகள், அப்படி கொத்து கொத்தாக இலைகள் வரும். பூக்களும் இருக்கும், கொத்து கொத்தாக வரும். காய்களும் வந்திருக்கும், கலர் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். எப்படி எனக்கு தெரியும்னா, ஆரம்ப நாட்களில் இந்த பிரச்சனையினால் நல்லா அறுவடை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கத்தரியில் இப்படி ஒரு செடி இப்படி ஆச்சு. அப்போ எனக்கு தெரியாது இது பற்றி. அப்போ நான் நிறைய அதை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதில் தெளிவாயிட்டோம். அந்த நோய்க்கு பேர், கத்தரிக்கு தான் வரும், அது சிற்றிலை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சிற்றிலை நோயெல்லாம் சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்துலேயும் சொல்கிறேன், நிறைய பேர் அட்வைஸ்லேயும் நான் சொல்கிறேன். சிற்றிலை நோய் வந்துச்சு அப்படின்னா, அதுவும் மாடி தோட்டமாக இருக்கட்டும், மெயினாக மாடி தோட்டம் வந்துச்சு அப்படின்னா, நம்மளே 1000 செடிகள் 300 400 வகையாக வச்சுருக்கோம். இந்த ஒரு செடியினால் எல்லா செடிகளுக்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிற்றிலை நோயை கண்ணில் கண்ட உடனேயே எடுத்து அப்புறப்படுத்தி அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு அந்த மண் கலவையையும் கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்தாமல் வச்சிருந்து அதுக்கப்புறம் பயன்படுத்தினால் மட்டுமே அந்த நோய் தாக்குதல் மற்ற செடிகளுக்கு வராமல் இருக்குங்க. அதனால் அந்த தம்பிகிட்ட சொல்லிட்டு, உடனடியாக பிடுங்கி போட்டுருங்க தம்பி, இது ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா செடிகளும் ஒரு ஏக்கரில் வச்சுருக்காப்புல, ஒரு ஏக்கரும் அப்படியே அடியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிற்றிலை நோய்னா உடனே தூக்கி தூர போட்டுருங்க, அதுக்கு ரெமெடிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறைய பேர் சொல்லலாம், அதை பிடுங்கி அந்த இதெல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டால் திருப்பி நல்லா வரும். அந்த முயற்சியை என்ன சொல்கிறது, ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. அதுவும் இந்த மாதிரி தோட்டம் வச்சுருக்கவங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு பாடாப்படணும். அதுக்கு ஈஸியாக அதை எடுத்து போட்டுட்டு வேறு ஒரு மண்கலவையை ரெடி பண்ணி வேறு செடி வச்சு டக்குன்னு அறுவடையை பார்த்துடலாம் இல்லையா? ஸோ ஸ்மார்ட்டாக யோசிக்கணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ இந்த செடிக்கு மட்டும் சொல்லாமல் இன்னொரு செடியையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வெண்டைக்கு இதே மாதிரி ஒரு
க்யூர் பண்ண முடியாத நான் சொன்ன உடனே நிறைய பேர் வரைஞ்சி கட்டிட்டு இதை க்யூர் பண்ணலாம், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நான் ஏன் க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னா, நிறைய போராட வேண்டிய விஷயங்கள், ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயங்களை தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்த செடிகள் அடியாகும், அடுத்தடுத்த செடிகளுக்காக போராடணும், அதற்கு நம்ம செலவிடுற நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வேறு செடி வளர்த்து அறுவடை எடுத்துடலாங்கிறது தான் இதனுடைய இது. சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு போராடணும், அது தேவையில்லைன்னு சொல்லுவேன். அதுதான் ஸ்மார்ட்டான விஷயமாகவும் இருக்கும். ஸோ வெண்டைக்கு என்ன வரும்னா, நிறைய வெண்டைக்கு பிரச்சனைகள் வரும். மெயினாக மாவு பூச்சி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வைரஸ் தாக்குதல்லாம் வரும். இந்த மஞ்சள் தேமல் நோயின்னு ஒரு வைரஸ் தாக்குதல் இருக்குங்க. அதுக்கு மஞ்சள் தேமல் நோய் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு உடனடியாக அதை நம்ம கொரோனா வந்தால் எப்படி தனிமைப்படுத்துகிறோமோ அது மாதிரி தனிமைப்படுத்திடுங்க. இல்லாட்டி அதை பிடுங்கி போட்டுட்டு ப்ரூன் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி பிடுங்கி போட்டு வேறு இடத்துல வேறு செடி நட்டுருங்க. மஞ்சள் தேமல் நோயும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். எல்லா வெண்டைக்கும் வந்துடும் வச்சுருந்தோன்னா. ஸோ இந்த கத்தரியில் இருக்கக்கூடிய சிற்றிலை நோய் பற்றியும் வெண்டையில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தேமல் நோய் ரெண்டையுமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுபோல் உங்கள் தோட்டத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உடனடியாக அப்புறப்படுத்துங்க, தனிமைப்படுத்துங்க, வேறு செடியை வளர்க்குறதுக்கான நேரத்தை செலவிடுங்க. இதில் அதிகமான நேரம் செலவிட வேண்டாம். அது நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணிடும். ஸோ இது உங்களுக்கு யாராவது என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா அந்த டவுட்டை அவங்களுக்கு மட்டும் உடனே அவங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாருக்குமே சொல்கிறது என்னோட வழக்கம். ஏன் அப்படின்னா, யாரோ ஒருத்தருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கேட்க முடியாமல் இருக்கலாம். ஸோ இதை பொதுவாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராகவே எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தான் அவங்க கேட்ட அடுத்த நிமிஷம் ஓடோடி உங்கள் எல்லார்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்திலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு கமெண்ட்டு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்குங்க. செய்வீங்க தானே உறவுகளே? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.